சென்னையில் நடைபெற்று வரும் 10வது உலக தமிழர் பொருளாதார மாநாட்டின் முதல் கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னையில் உள்ள பிரபல தனியார் ஹோட்டலில் 10வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. உலக தமிழர் பொருளாதார மையம், சென்னை வளர்ச்சிக் கழகம் இணைந்து நடத்தும் இந்த மாநாட்டில் மாநில அரசு, மத்திய அரசு, சில அயல்நாடு அரசுகள், உலகம் முழுவதும் உள்ள வணிக தலைவர்கள், தொழிலதிபர்கள், தொழில் புரிவோர்கள், கல்வியாளர்கள் ஆகியோரின் பங்களிப்போடு இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. முதல் நாள் விழாவை தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இதில் உலக பொருளாதார மாநாட்டின் தலைவர் VRS சம்பத், வரவேற்பு குழு தலைவர் VG சந்தோஷம், மொரிஷியஸ் முன்னாள் ஜனாதிபதி பரமசிவம் பிள்ளை, வையாபுரி, திரு விஸ்வநாதன், அபுபக்கர், உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு வள்ளிநாயகம், திரு லோஹி நாயுடு, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் TKS இளங்கோவன், திரு பழனி G பெரியசாமி, புதுச்சேரி முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நம்முடைய அமைச்சர் போன மாநாட்டில் கலந்துகிட்ட பிறகு அரசாங்க அதிகாரிகளை கூப்பிட்டு உடனடியே வேண்டிய உதவிகள் எல்லாம் செய்ய என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயம் அதெல்லாம் நடைபெறும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதற்கடுத்தாற் போல முக்கியமாக என்னென்னா, சென்னை டு பெனாங், சென்னை டு மயன்மார், சென்னை டு பங்களாதேஷ், சென்னை டு டர்பன், இப்படி சென்னை டு ரியூனியன், சென்னை டு மொரிஷியஸ், இப்படி பல நகரங்களில் தமிழ்நாட்டுடன் தொடர்புள்ள நகரங்கள் இருக்கின்றன. இவைகளில் நாம் செய்த முயற்சினால் சென்னை மொரிஷியஸ் ஃப்ளைட்டு திரும்பியும் வர ஏப்ரல் மாதத்துலேருந்து வர இருக்கிறது. ஒன்று, சென்னை மயன்மார் ஃப்ளைட் அதிலடியே ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னை பங்களாதேஷ் டாக்கா ஃப்ளைட் ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னை பினாங் ஃப்ளைட் முதலமைச்சர் போன வாரம் பிரைம் மினிஸ்டர்கிட்டே சொல்லியிருக்கார், டைரக்ட் ஃப்ளைட் வரணும். ஆகவே இதெல்லாம் நடந்தால் இன்னும் சென்னை வளரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாட்டை பார்த்தால் இதில் கூட முதலாவது மாநாடு சென்னை, 2வது மாநாடு துபாய், 3வது மாநாடு சென்னை, 4வது மாநாடு தென்னாப்பிரிக்கா டர்பன் நகரில், 5வது மாநாடு புதுச்சேரி, 6வது மாநாடு சென்னை, 7வது மாநாடு இணையவழி, 8வது மாநாடு சென்னை, 9வது மாநாடு துபாய், 10 சென்னை. ஆக இத்தனை மாநாடுகளை நடத்துவது என்பது சாதாரணமானதல்ல. அதிலும் இப்படிப்பட்ட ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு நடத்துறது அதை விட ரொம்ப பெரிய சாமர்த்தியம் வேண்டும். பழனி பெரியசாமி அவர்கள் ஒரு உலகம் அறிந்த தமிழர். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து போறவர்களுக்கெல்லாம் அமெரிக்காவிலே வழிகாட்டியாக இருந்தவர், பலருக்கு குடியேற்ற செய்தவர். அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் போன்றவர்கள் இதற்கு ஒத்துழைப்பதிலே எனக்கு மகிழ்ச்சி. அருள் இல்லை என்றால் அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லை என்றால் இவ்வுலகம் இல்லை. நமக்கு பொருள் வேண்டும். பொருள் வேண்டுமானால் அறம் பொருள் என்போம் என்ற நமது தமிழாசான் சொன்னது போல் நாம் உழைக்க வேண்டும். உழைத்து ஒருவருக்கொருவர் ஒன்றாக இணைந்து தொழில் செய்தால் அந்த தொழில் மூலமாக அவர்களும் வளர்வார்கள், மற்றவர்களையும் வாழ வைப்பார்கள். ஆகவேதான் இந்த மாநாட்டின் மூலமாக உலக தமிழர் அனைவருக்கும் இந்த மாநாடு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று நம்புகின்றேன். Tamil language and Tamil culture, it is recognized today, is one of the oldest, along with Sanskrit, oldest civilizations in the world. And we are the inheritors of this ancient civilization, and it is our duty to protect it, promote all the values. We've heard Dr. Sandosham mention a few of these values that we uphold. Yadumure Yavarum Keli. Our mother and father and teachers are our earthly gods. These are the principles
that we uphold and we need to share with the world. தொழில் செய்வதற்கு இன்றைக்கு ஏதுவாக இன்னைக்கு எந்த நாட்டிலே எந்த தொழில் செய்யலாம், அங்கே தொழில் செய்வதற்குண்டான வாய்ப்பு வசதிகளை எல்லாம் எப்படியெல்லாம் ஏற்பாடு செய்து கொடுக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு இந்த மாநாட்டின் மூலமாக நமக்கெல்லாம் ஒரு உதவியாக இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. என்று சொன்னால் இன்றைக்கு புதுச்சேரியில் இருக்கிறவர்கள் சென்னையிலே வந்து தொழில் தொடங்குவது என்றால் கூட யாரை பார்க்கலாம், எப்படி அங்கே தொழிலே நடக்கும், அது என்ன தொழில் செய்தால் அங்கே சிறப்பாக இருக்கின்ற ஐயப்பாடு இருக்கின்ற இந்த காலத்தில் இன்றைக்கு உலகம் பூராவும் நம்முடைய தமிழர்கள் சென்று அங்கே தொழிலிலே சிறந்து விளங்குகிறவற்றை எல்லாம் நாம் பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்கெல்லாம் தமிழனாக பிறந்ததுக்கு ஒரு பெருமையாக நாம் இந்த நேரத்திலே கருத வேண்டியிருக்கிறது. முதலிலே இந்த வணிகத்திலே ஏற்றுமதி வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் தமிழர்கள் தான். இப்படி பொருளாதார ரீதியாக தமிழர்கள் நிலை உயர்ந்திருந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழர்களுடைய வாழ்க்கை முறை சமத்துவ வாழ்க்கை முறையாக இருந்தது. மிக முக்கியமான காரணம் அது. கலைஞர் அவர்கள் பெரியதாக படிக்கவில்லை, பள்ளியோடு நின்று விட்டார்கள். ஆனால் தன்னைத்தானே வளர்த்து கொண்டவர். அவர் SSLC தான் படித்தார். ஆனால் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதுகின்ற அளவுக்கு தன்னை வளர்த்து கொண்டார். அதெல்லாம் நினைச்சா நம்மாலாம் அப்படி வளர முடியுமான்னு தெரியல. அப்படிப்பட்ட வளர்ச்சி இந்தியாவில் எனக்கு தெரிந்து 13 முறை சட்டமன்றத்திற்கு தோல்வி இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே ஒருவர் அவர்தான். வேறு யாரும் அவரோடு போட்டி போடுகிறவர் என்று தெரியவில்லை. நம்முடைய கலைஞருக்கு குரு என்று சொன்னால் நிச்சயமாக முதலாக சொல்லுவார் தந்தை பெரியார் என்றும், இரண்டாவதாக சொல்லுவார் டாக்டர் அம்பேத்கர் என்றும். அந்த அம்பேத்கர் வழிவந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் கல்வியை பொருளாதாரத்துக்கு அடித்தளம் ஆக்கினார். அவர் மட்டுமல்ல, according to World Bank report of 2023, education increasing the average years of schooling by 1 year can increase a country's GDP growth by 0.37%. Similarly, increase in the literacy rate by 1% can increase a country's GDP growth by 0.37%.